எம்சிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்ட்ரே வேகன்சியோட ஃபைனல் ரிசல்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஃபைனல் ரிசல்ட் கொடுத்ததுமே இதுல நிறைய பேர் அலாட் ஆயிருக்கு. இந்த அலாட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிக்னேஷனுக்கு ஆப்ஷன் கிடையாது. அதனால ஸ்டேட் கவுன்சிலிங்ல எங்கெல்லாம் நடத்துறீங்களோ இந்த ரிசல்ட் இப்போ இந்த ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துருக்காங்களே அந்த ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இதுல நீங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்ண ஸ்டே வேகன்சியோட நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங்ல இப்ப நடக்குது அப்படின்னா இதுல ஆல் இண்டியா கோட்டால யாருக்கெல்லாம் அலாட் ஆயிருக்கோ அவங்களெல்லாம் டெலிட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும் சொல்லியிருக்காங்க. வீடிங் அவுட் ரூல் படி பசங்களை எலிமினேட் பண்ணிட்டு தான் லிஸ்ட் வந்து ஸ்டே வேகன்சில கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நோட்டிபிகேஷன் இப்போ வந்திருக்கு. இது ஆனரபிள் கோர்ட் ஆல்ரெடி ஒரு கேஸ் ஆயிருக்கு. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணும் ஏஐக்யூ பிஃபோர் சீட் ப்ராசஸிங் ஆஃப் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் ஆஃப் ஸ்டேட் கவுன்சிலிங் so that candidate holding a seat in AIQ are not allotted any seat through state counseling. அதனால state counseling authorities can download the list of allotted candidate from the data portal of MCC அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. MCCயோட போர்ட்டல்ல டவுன்லோட் பண்ணிட்டு யாருக்கெல்லாம் ஏற்கனவே அலாட் ஆயிருக்கோ அவங்களெல்லாம் வீடிங் அவுட் ரூல் படி என்ன பண்ணணும் அவங்களெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு தான் சீட்டை அலாட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால ஆல் இண்டியா கோட்டால யாருக்கெல்லாம் சீட் கிடைச்சதோ they are not eligible to get seat in எதுல தமிழ்நாடுல இப்போ நாளைக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்ததுன்னா அவங்க எல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. சரியா? ஓகே. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கிளாரிட்டி வேணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. நீங்க வேற சார் வைத்தறிச்சல ஏன் சார் கூட்டுறீங்க, எங்களுக்கு எங்க சீட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு, அடுத்த வருஷம் தான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய 5 மாசம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த 5 மாசத்தை எஃபெக்டிவா யூஸ் பண்ணோம். நான் ஆல்ரெடி நம்மளுடைய ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் போயிட்டு இருக்கு. 50% போர்ஷன்ஸ் முடிச்சிட்டோம். உங்களுக்கு யாருக்கான ஐடியா இருந்து மீதி 50% வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் படிச்சுக்கிறேன் அப்புறமா ரிவிஷன்ல பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரினா நீங்க இமிடியேட்டா வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்றதுக்கு என்ன நம்பர் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரினா 8695186953 இந்த நம்பர்ல கால் பண்ணி இமிடியேட்டா நீங்க கோர்ஸை ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.